அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. மறதி மற்றும் தவறுகளுக்காக கிடைக்கக்கூடிய தண்டனைகளை விட்டும் தாங்க முடியாத சிரமங்களை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுவது, பாவ மன்னிப்பு மற்றும் அல்லாஹுவின் அருளை வேண்டுவது, இவற்றை நாம் எப்படி கேட்க வேண்டும்? அல்லாஹுவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். திருக்குரானுடைய 2வது அத்தியாயத்தின் 286வது வசனத்தில் இந்த பிரார்த்தனை இடம்பெற்றிருக்கிறது. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வரஹம்னா. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வரஹம்னா. நீளமான வாசகமாக இருந்தாலும் கருத்து செறிவு மிகுந்த பிரார்த்தனையாக இருப்பதால் ஆடியோவை மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமாகவோ அல்லது திருக்குரானை பார்த்து வாசிப்பதன் மூலமாகவோ மனனம் செய்து கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் பொருள் என்ன? எங்கள் இறைவா, நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்துவிட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் இறைவா, எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக, எங்களுக்கு அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.